இருக்கிறது, எல்லோரும் தண்டிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது தர்மம். அப்ப அது நம்ம கவனமா இருக்கும். நாம ஒருத்தருக்கு தீமை செய்து தப்பிச்சிடலாம் முடியாது. அது சொல்றாரு, தீயவை செய்தால் கெடுதல் நிழல் தன்னை ஈயாத அடி உரைத்தற்று. மரத்தோடைய நிழல் மரத்தோடு சேர்ந்து, அதே போல தீய செயலை செய்த ஒருத்தருக்கு தீய கர்மம் பின்னாடியே போயிட்டு இருக்குமா, அது எங்காவது தள்ளணும் தெரியாது. அப்ப தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை ஈயாத அடி உரைத்தற்று. மரத்தினுடைய நிழலை போல ஒரு மனிதனுடைய தீவிரை பயன் அவனை சூழ்ந்து கொண்டே சென்று அவனை தண்டித்து விடுகிறது. வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அப்ப என்னது, பிறருக்கு நம்ம தீமை செய்ய அவர் எச்சரிக்கிறார். மறந்தும் பிறந்தேடு சுழற்க சூழின் நரம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. யாருக்கு தீமை செய்யாதே அப்படின்னு எச்சரிக்கிறார். தீவினை அச்சம் சொல்றார். இந்த அதிகாரத்துக்கு பேர் தீவினை அச்சம். தீவினை அச்சம் 21வது அதிகாரம். தீவினை அச்சத்துல தான் இதை சொல்றார். நீ யாருக்குமே தீமை செய்து விடாதே. அப்படி செய்தா என்றால் உனக்கு இந்த பிரச்சனை வரும், அது உன்னை தொடர்ந்து தண்டித்து விடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சில பிரச்சனைகள் வரும்போது, யாராவது ஒருத்தர் நம்மளை துன்புறுத்தும் போது, காயப்படுத்தும் போது, கஷ்டப்படுத்தும் போது, நாம் இறைவனுடைய அருளை தான் பெற்றுக் கொள்ளணுமே, அவனுக்கு தீமை செய்ய நினைக்க கூடாது. அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை நாம் அடையணும். அதுதான் நமக்கு ஆன்மீகத்துல மிக முக்கியமான ஒரு வழிகாட்டு. நாம அவன் செய்துட்டா நானும் தீமை செய்தே ஆவேன் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா இறைவனுடைய அருளை நம்ம இழந்துடும், கருணையை பெற முடியாது. அது மூலமாக நாம கெட்டு போவதற்கு வாய்ப்பு. அப்போ இதுல ரொம்ப தீவினைக்கு 5 நட அப்படி சொன்னார் திருவள்ளுவர். அப்ப அது எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. இன்னும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அவர் இதை பற்றி தெளிவா பேசிட்டே போவார். ஒரு உயிரை கூட கொல்லாதே, எந்த உயிருக்கு தீமை செய்யாதே, 3 விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்க சொல்லுவார். இந்த அறநெறி சாரம், அறநெறி சாரம்னு ஒரு நூல், அந்த நூலை நீங்க படிச்சிருந்தீங்களா தெரியும். அதுல முனைப்பாடியார் அவர் தான் எழுதியிருக்காரு அறநெறி சாரம். அதுல பாட்டுல சொல்ற தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்களாய பொழுதாற்றும் ஆற்றலும் காய்விடத்து வேற்றுமை கொண்டாடா மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சால தலை. இந்த பாட்டு அறநெறி சாரம். அறத்தை பற்றி முனைப்பாடியாக என்ன சொல்றாங்கன்னா, தூயவாய் சொல்லாடல், இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஒரு மனிதனுக்குள்ளே நல்ல வார்த்தைகளும் இருக்கு, கெட்ட வார்த்தைகளும் இருக்கு. இயல்பு சொல்றாரு, ஒண்ணு பழம் ஒண்ணு காய். பழமும் இருக்கு காயும் ஒன்று இருக்கு. ஆனா இந்த ரெண்டுல நீ எதை வெளிப்படுத்துவ? தூயவாய் சொல்லாட, தூய்மையான சொற்களும் ஒண்ணு இருக்கு, தூய்மை இல்லாத சொற்களும் உனக்குள்ள இருக்கு. நீ எதை சொல்ல வேண்டுமா? தூயவாய் சொல்லாடல். ஒருத்தனிட்ட பேசும்போது தூய்மையான சொற்களோடு பேசு, அவனை காயப்படுத்திவிடாதே சொல்றாரு. தூயவாய் சொல்லாடல். 2வது சொல்றாரு, வன்மையும் துன்பங்களாய பொழுதாற்றும் ஆற்றலும். வலிமையான துன்பம் உனக்கு வந்து விட்டது, வன்மையும் துன்பங்களாய பொழுதாற்றும், அந்த பொழுதில் பொழுதாற்றும் ஆற்றலும், அந்த நேரத்திலே உனக்கு தேவைப்படுவது மன வலிமை. துன்பம் வந்துவிட்டா முதல்ல அது எதை பாதிக்கும்? மனச பாதிக்கும். மனம் ஆட